சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பர்சன்டேஜில் ஒரு முக்கியமான கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். இப்போ டைரெக்டாக ஃபஸ்ட்டு சம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு சம் பாருங்களேன், என்ன சொல்லியிருக்காங்க. 7.2 கிலோகிராமில் 18 கிராம் என்பது எத்தனை சதவீதம் அப்படின்னு இருக்கா. 7.2 கிலோகிராமில் 18 கிராம் அப்படின்றது எத்தனை சதவீதம். இப்போ இந்த கொஸ்டின்ஸை பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்லேயும் பாருங்களேன். வாட் பர்சன்ட் ஆஃப் 7.2 kg இஸ் 18 கிராம் அப்படின்னு சொல்லியிருக்கா. வாட் பர்சன்ட் ஆஃப், சரியா, 7.2 kg இஸ் 18 கிராம். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை. அந்த வாட் பர்சன்ட் ஆஃப் அப்படிங்கிறத ரவுண்ட் பண்ணிடுங்க. அப்போ இந்த வாட் பர்சன்ட் ஆஃப் அப்படிங்கிற வேர்டை பார்த்தாலே நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியணும். கொஸ்டின் பை கம்பேரிசன் இன்ட்டு 100. இப்போ இதுக்கு முன்னாடி பர்சன்டேஜில் கொஸ்டின் பை டோட்டல் இன்ட்டு 100 சால்வ் பண்ணியிருப்போம். ஆல்ரெடி நம்ம முடிச்சிட்டோம். அப்போ நம்ம ஃபார்முலா சொல்லும்போது கொஸ்டின் பை கம்பேரிசன் இன்ட்டு 100 அப்படின்றது சொன்னோம். அதை எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த வாட் பர்சன்ட் ஆஃப் அப்படிங்கிற வேர்டு வரும்போது ரொம்ப 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 முக்கியம். அப்போ இந்த வாட் பர்சன்ட் ஆஃப்ன்றதை பார்த்துட்டாலே நமக்கு ஃபார்முலா கொஸ்டின் பை கம்பேரிசன் இன்ட்டு 100 ஞாபகம் வந்தார். இப்போ இந்த ஒரு வேர்டுக்கு மட்டும்தான் இந்த ஃபார்முலாவா அப்படின்னா கிடையாது. இன்னொரு வேர்டு வரும் பாருங்களேன். ஹவு மச் பர்சன்டேஜ் மோர் தேன் இல்லைன்னா லெஸ் தேன் வரும். ஹவு மச் பர்சன்டேஜ் மோர் தேன் இல்லாட்டி லெஸ் தேன்ற வேர்டு வரும். அப்போ இந்த வேர்டை பார்த்தாலும் இந்த ஃபார்முலா தான். அப்போ இந்த ரெண்டையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ ஒன்று வாட் பர்சன்ட் ஆஃப் அப்படின்னு இருக்கணும், இல்லைனா ஹவு மச் பர்சன்டேஜ் மோர் தேன் லெஸ் தேன் அப்படின்னு இருக்கணும். சரிங்களா. இப்போ இந்த சம்மை எப்படி நம்ம சால்வ் பண்ண போகிறோன்னு பாருங்கள். இந்த கம்பேரிசன் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டா வேலை ஈஸி. ஏன்னா கொஸ்டினில் 2 டேட்டா தான் இருக்கும். அப்போ ஒன்று கம்பேரிசன் இல்லாட்டி இன்னொன்று கொஸ்டினாக இருக்க போகுது. அந்த கம்பேரிசன் எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த வாட் பர்சன்ட் ஆஃப் அப்படின்னு இருக்கா, இதில் இந்த ஆஃப் வாட் பர்சன்ட் ஆஃப்னு ஒன்று இருக்குல்ல, இதுலேயே வர்ற இந்த ஆஃபுக்கு பின்னாடி ஒரு டேட்டா உடனே கொடுத்துருப்பான். அப்படி இல்லைன்னா இதில் ஹவு மச் பர்சன்ட் மோர் தேன் லெஸ் தேன், இந்த தேன்ன்ற வேர்டு இருக்கா, இதுக்கு பின்னாடி உடனே ஒரு வேல்யூ கொடுத்துருப்பான். அவங்கள தான் நம்ம கம்பேரிசன் அப்படின்னு எடுக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா. ஆஃபுங்கிறது நிறைய இடத்துல வரும், அது எல்லாமே எடுத்துடக்கூடாது. வாட் பர்சன்ட் ஆஃப் அப்படின்னு ஒரு இடத்துல தான் ஆஃபுக்கு பின்னாடி உள்ளது கம்பேரிசன். ஹவு மச் பர்சன்ட் மோர் தேன் லெஸ் தேன், இந்த தேனுக்கு பின்னாடி உள்ளது தான் கம்பேரிசன் அப்படின்னு எடுத்தார். இப்போ நம்ம கணக்கு பார்த்துருவோமா. 7.2 கிலோகிராமில் 18 கிராம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷில் பாருங்கள், வாட் பர்சன்ட் ஆஃப் 7.2 kg. அப்போ அந்த ஆஃபுக்கு பின்னாடி உடனே யார் வர்றான், 7.2 kg, அவன் தான் கம்பேரிசன். பாருங்கள், ரொம்ப முக்கியம். சரியா. ஆஃபுக்கு பின்னாடி வர்றது கம்பேரிசன் 7.2 kg. அப்போ அவங்க கம்பேரிசன் அப்படின்னா மீதி இருக்க ஒரு வேல்யூ கொஸ்டினாக இருக்க போது அதுதான் என்ன கொடுத்துருக்காங்க, 18 கிராம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. கரெக்டாக. அப்போ 7.2 kgயில் 18 கிராம் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த கணக்கு இங்கிலீஷில் பார்க்கும்போது அந்த வாட் பர்சன்ட் ஆஃப் வேர்டு கொடுத்துருக்கலாம், ஒரு சில கணக்கில் கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா. அப்போ கொடுத்துருந்தா இதுதான் ஃபார்முலா, அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடணும். கொடுக்கலன்னு நம்ம மீனிங் பார்க்கும்போதே தெரியும். யாராவது ஒருத்தனை இன்னொருத்தனோட கம்பேர் பண்ணியே பேசியிருப்பாங்க. சரிங்களா. அதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். தமிழில் பாருங்களேன், ஈஸியாக இருக்கும். 7.2 கிலோகிராமில் அந்த இல்லுன்ற வேர்டு இருக்கா, ஒரு லெட்டர் இல் அப்படின்ற ஒரு லெட்டர் இருக்கும், அதுக்கு முன்னாடி உள்ளவன் தான் கம்பேரிசன். இங்கிலீஷில் ஆஃபு தேனுக்கு பின்னாடி பார்ப்போம், தமிழில் பார்த்தீங்கன்னா இல்லுக்கு முன்னாடி உள்ளவன் தான் கம்பேரிசன். அப்போ இங்கே 7.2 கிலோகிராமில் அப்படின்ட்டானா அவன் தான் கம்பேரிசன். கீழே எழுதிடணும். அப்போ 18 கிராமை மேலே எழுத போகிறோம். சரிங்களா. அப்போ கொஸ்டின் பை கம்பேரிசன் எழுதியாச்சா, இன்ட்டு 100 இன்ட்டு 100. இந்த சம்மில் நமக்கு இது ஒரு பெரிய வேலையே கிடையாது. யூனிட் அப்படிங்கிறத மாற்றி தான் கொடுத்துருப்பாங்க கண்டிப்பாக. இப்போ மேலே உள்ளது கிராமில் இருக்குது, கீழே உள்ளது கிலோகிராமில் இருக்குது. அப்போ நம்ம இந்த கிலோகிராமை கிராமாக மாற்றுறது ஈஸி. 1000ஆல் மல்டிபிள் பண்ணுவோமா, 1000ஆல் பெருக்கி விட்டுருவோம். இப்போ பெருக்கும்போது பாருங்கள் என்ன ஆயிரும், 18 கிராம் மேலே இருக்கும். இது 1000ஆல் பெருக்குன்னா 7200 கிராம் அப்படின்னு மாறிடும். இன்ட்டு 100 முடிஞ்சு போச்சா.
சால்வ் பண்ணுவோமா, 2 0 கேன்சல் ஆயிரும். இது அப்படியே அடித்தா 1 4. அப்போ 1/4 அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதிக்கலாம், 0.25% அப்படின்னு எழுதிடலாமா. 1/4 சால்வ் பண்ணால் எவ்வளோ வரும், 0.25 தானே வரும். அப்போ ஆன்சர் 0.25%. ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இந்த எல்லா சம்லையுமே இந்த வாட் பர்சன்ட் ஆஃப் கொடுத்தா தான் இந்த ஃபார்முலாவா அப்படின்னா எடுத்துடக்கூடாது. வாட் பர்சன்ட் ஆஃப்னு இருந்தாலே இந்த ஃபார்முலா, சரிங்களா. ஏன்னா வாட் பர்சன்ட் ஆஃப்ன்ற வேர்டு இல்லாமலும் நிறைய இடத்துல கம்பேரிசன் இருக்கும். அப்போ அதுக்கு இந்த ஃபார்முலா போடணுங்கிறத நம்ம சம் ரீட் பண்ணும்போது தெரியணும். இப்போ யாராவது ஒருத்தனை இன்னொருத்தனோட கம்பேர் பண்ணிகிட்டு இருப்பான், சரிங்களா. இப்போ இதுலேயே அடுத்த சம் சால்வ் பண்ணுவோம். அடுத்த சம் பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க. 1 மணியில் 20 நிமிடங்களின் சதவீதம். 1 மணியில் 20 நிமிடங்களின் சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதில் தெளிவாக பாருங்களேன், 1 மணி நேரத்தில் 20 நிமிஷங்கிறது எவ்வளோ பர்சன்டேஜ். அப்போ இதில் யார் கூட கம்பேர் பண்ணியிருக்காங்க, அந்த 20 நிமிஷத்தை 1 மணி நேரத்தை கூட கம்பேர் பண்ணி எனக்கு ஆன்சர் சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக. அப்போ அந்த இல் அப்படிங்கிற வேர்டு கொஞ்சம் முக்கியமான வேர்டு தமிழ் பொறுத்தளவுக்கு. அப்போ இதில் கம்பேர் பண்ணியிருக்காங்கன்றது நமக்கு தெரியணும், சரிங்களா. இங்கிலீஷில் பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க, the percent of 20 minutes to 1 hour. அப்போ இதில் எனக்கு இங்கே வாட் பர்சன்ட் ஆஃப்ன்ற வேர்டு இல்லை. அப்போ எனக்கு தெரியணும். அப்போ ஒரு சம்மை ரீட் பண்ணும்போதே யார் கூட கம்பேர் பண்ணுறாங்கன்னு தெரியணும். அப்போ the percent of 20 minutes to 1 hour. அப்போ 20 மினிட்ஸை 1 hour கூட கம்பேர் பண்ணி எவ்வளோ பர்சன்டேஜ்னு கேட்டிருக்காங்க. கரெக்டாக. அப்போ எனக்கு கம்பேரிசன் 1 hour, கொஸ்டின் தான் 20 மினிட்ஸு இன்ட்டு 100. இங்கேயும் பாருங்கள் யூனிட் ப்ராப்ளம் வரும், சரிங்களா. அப்போ இந்த 1 hour மினிட்ஸுக்கு மாற்றிடலாமா. அப்போ மேலே 20 மினிட்ஸ், கீழே 60 மினிட்ஸ் இன்ட்டு 100 போட்டலாமா. இதை அப்படியே சால்வ் பண்ணால் 1/3. 100/3 சால்வ் பண்ணால் எவ்வளவு, 33. 1/3%. முடிஞ்சுதா. அப்போ போன சம்மில் நமக்கு அந்த கீவேர்டு இருந்துச்சு, வாட் பர்சன்ட் ஆஃப் இருந்தது, ஃபார்முலா அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த கணக்கில் எனக்கு அந்த கீவேர்டு கிடையாது, வெறும் இந்த பர்சன்ட் ஆஃப் அப்படின்னு தான் இருக்குது. அப்போ இதில் இந்த ஆஃபுக்கு பின்னாடி உள்ளவன கம்பேரிசன் தூக்கி போட்டக்கூடாது. செம்ம தெளிவாக படிக்கணும், சரிங்களா. தெளிவாக பாருங்கள், த பர்சன்ட் ஆஃப் 20 மினிட்ஸ் டு 1 hour. கரெக்டாக. அப்போ எனக்கு 20 மினிட்ஸை 1 hour கூட கம்பேர் பண்ணி எவ்வளோ பர்சன்டேஜ்னு கேட்டிருக்காங்க. புரிஞ்சுதா. இதில் இன்னொரு சம் பார்ப்போம். அடுத்த கணக்கு பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க, த பர்சன்ட் ஆஃப் 50 பைசே டு 1 rupee. அப்போ த பர்சன்ட் ஆஃப் 50 பைசே டு 1 rupee. தமிழில் 1 ரூபாயில், அந்த இல்லை ரவுண்ட் பண்ணிடணும், 1 ரூபாயில் 50 பைசா அப்படிங்கிறது எவ்வளோ சதவீதம். அப்போ நமக்கு தமிழில் ஓரளவு தெரிஞ்சு போச்சா, 1 ரூபாயில். அப்போ அந்த 1 ரூபா தான் கம்பேரிசன். கொஸ்டின்னு 50 பைசா, அதை மேலே எழுத போகிறோம், இன்ட்டு 100. இங்கிலீஷில் என்ன கொடுத்துருக்காங்க, த பர்சன்ட் ஆஃப் 50 பைசே டு 1 rupee. அப்போ எனக்கு 50 பைசாவை 1 ரூபாய்க்கு கம்பேர் பண்ணி எவ்வளோ பர்சன்டேஜ்னு கேட்டிருக்காங்க. அப்போ மேலே 50 பைசா, கம்பேரிசன் 1 ரூபாய் இன்ட்டு 100. இப்போ இதை யூனிட் மாற்றிடலாமா. 1 ரூபாயை பைசாவை மாற்றுறது ஈஸி, 100 பைசாவா இன்ட்டு 100. அப்போ சால்வ் பண்ணால் எனக்கு ஆன்சர் எவ்வளோ வந்துடும், 50% கிடச்சிருமா. அப்போ கொஸ்டினை படிக்கும்போது தெளிவாக கான்செப்டை புரிஞ்சுக்கணும். வாட் பர்சன்ட் ஆஃப்னு இருந்தால் பிரச்சனை கிடையாது, ஆஃபுக்கு பின்னாடி உள்ளது கம்பேரிசன் போட்டலாம். எனக்கு இந்த கணக்குலாம் பாருங்கள், இங்கிலீஷில் வெறும் இந்த பர்சன்ட் ஆஃப்னு தான் இருக்கும். அப்போ இந்த ஆஃபுக்கு பின்னாடி உள்ள கம்பேரிசன் டக்குன்னு எடுத்துடக்கூடாது, சரிங்களா. இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின்ஸ். அப்போ வாட் பர்சன்ட் ஆஃப் இல்லைன்னா ஹவு மச் பர்சன்ட், மோர் தேன், லெஸ் தேன் எல்லாமே இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக உள்ளே போகிற கணக்கில் தான் கேட்பாங்க. இதெல்லாம் சும்மா சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான். ரீட் பண்ணும்போது யார் கூட கம்பேர் பண்ணுறாங்கன்னு தெரியும். தமிழில் அந்த இல் அப்படின்ற வேர்டு முக்கியம். இல்லுக்கு முன்னாடி உள்ளவன் கம்பேரிசன் எடுத்தது. புரிஞ்சுதா. இதில் அடுத்த ஒரு சம் பார்ப்போம். அடுத்த கணக்கு பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க, வாட் பர்சன்டேஜ் 40 பைசே ஆஃப் 2 rupees. பாருங்கள், வாட் பர்சன்டேஜ் 40 பைசே ஆஃப் 2 rupees. இங்கிலீஷில் என்ன சொல்லியிருக்காங்க, சாரி தமிழில் 40 பைசா என்பது 2 ரூபாயில், அந்த இல்லு முக்கியம், 2 ரூபாயில் எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்டிருக்கான். அப்போ தமிழை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் ஈஸியாக. அப்போ 2 ரூபாயில், அப்போ அந்த 2 ரூபா தான் யார், கம்பேரிசன். அப்போ 2 ரூபாயை கீழே எழுத போகிறோம். கொஸ்டின் அப்போ யார் இருப்பா, 40 பைசா, அவன் மேலே எழுத போகிறோம், இன்ட்டு 100. இந்த கொஸ்டினில் இங்கிலீஷில் பாருங்களேன், இதுக்கு முன்னாடி வெறும் த பர்சன்ட் அப்படின்னு இருந்துச்சு, த பர்சன்ட் ஆஃப். இந்த இடத்துல எனக்கு யார் இருக்கா, வாட் பர்சன்ட்ன்ற வேர்டு இருக்கா. ஆனால் வாட் பர்சன்ட் இஸ் 40 பைசே ஆஃப் 2 rupees. அந்த ஆஃப் அப்படிங்கிறத ரவுண்ட் பண்ணிடுங்க. அப்போ வாட் பர்சன்ட் முன்னாடி இருக்குது,
ஆஃப் எனக்கு பின்னாடி இருக்குது. அப்போ இந்த வாட் பர்சன்ட் ஆஃப் அந்த 2 rupees ஆஃபுக்கு பின்னாடி உள்ள 2 rupees தான் கீழே எழுதியிருக்கும். புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ இங்கேயும் நமக்கு யூனிட்டை மாற்றணுமா? மேலே 40 பைசா பிரச்சனை கிடையாது, கீழே 2 ரூபாய் 200 பைசான்னு எழுத போகிறோம். இன்ட்டு 100 அப்படின்னு எழுதுவோம். அப்போ நான் சால்வ் பண்ணால் எனக்கு ஆன்சர் எவ்வளோ வந்துடும்? 20% அப்படின்னு வந்துடும். கரெக்டாக? இதில் அடுத்து இன்னொரு சம் சால்வ் பண்ணிடுவோம். அடுத்த கணக்கு பாருங்கள், என்ன சொல்லியிருக்காங்க? 1 மணியில் 10 நிமிடங்களின் சதவீதம். அப்போ அந்த 1 மணியில் இல்லை ரவுண்ட் பண்ணிடுங்கண்ணே. 1 மணியில், அப்போ 1 மணியில் 10 நிமிஷங்கிறது எவ்வளோ பர்சன்டேஜ்னு கேட்டிருக்கான். அப்போ இல்லுக்கு முன்னாடி உள்ளதான கம்பேரிசன். அப்போ 1 ஹவரை நான் கீழே எழுத போகிறேன், 10 மினிட்ஸை மேலே எழுத போகிறேன், இன்ட்டு 100 போட போகிறோம். இதே கொஸ்டின் இங்கிலீஷில் என்ன சொல்லியிருக்காங்க? த பர்சன்டேஜ் ஆஃப் 10 minutes in 1 hour. அப்போ எனக்கு இங்கே வாட் பர்சன்ட் வேர்டு கிடையாதுல்ல. அப்போ த பர்சன்டேஜ் ஆஃப் 10 minutes. அப்போ 10 minutesோட பர்சன்டேஜ் தான் வேணும். எது கூட கம்பேர் பண்ணுறாங்க? இன் 1 hour. 1 ஹவரில் 10 minutesங்கிறது எவ்வளோ பர்சன்டேஜ்னு கேட்டிருக்காங்க. அப்போ 1 hour கீழே 10 minutes மேலே இன்ட்டு 100. அப்போ இங்கே யூனிட்டை மாற்றிடுவோமா? 10 minutes அப்படியே இருக்கணும். 1 hourனா 60 minutes இன்ட்டு 100 சால்வ் பண்ணோம் அப்படின்னா 16 2/3% அப்படின்னு கிடச்சிரும். முடிஞ்சிருச்சா? அப்போ இந்த வாட் பர்சன்ட் ஆஃப்ன்றது முக்கியம். அப்படின்னாலே கொஸ்டின் பை கம்பேரிசன் இன்ட்டு 100 தான் செய்ய போகிறோம். ஒரு சில கணக்கில் வாட் பர்சன்ட் ஆஃப் இல்லை அப்படின்னாலும் நமக்கு அந்த கம்பேரிசன் அப்படிங்கிறத எடுக்க தெரியணும். தமிழ் கொஸ்டினை பொறுத்தளவு அந்த இல் அப்படின்றது வந்துடும். இங்கிலீஷை பொறுத்தளவுக்கு வாட் பர்சன்ட் ஆஃப் இருந்தால் ஆஃபுக்கு பின்னாடி உள்ளவன் கம்பேரிசன், ஹவு மச் பர்சன்ட் மோர் தேன் லெஸ் தேன் அப்படின்னு இருந்தால் தேனுக்கு பின்னாடி இருக்கவன் கம்பேரிசனை கீழே எழுதணும். அப்போ கொஸ்டினை மேலே எழுத போகிறோம். இன்ட்டு 100 அப்படின்னு போட்டால் எனக்கு ஆன்சர் கிடச்சிரும். புரிஞ்சுதுங்களா அந்த கான்செப்டு? சரி, சம் பாருங்களேன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. இந்த சம் கொஞ்சம் தெளிவாக படிக்கணும்ண்ணே. ஒரு எண்ணின் 35% அப்படிங்கிறது 175 எனில், ஒரு எண்ணின் 35% 175 எனில் 175இல் எத்தனை சதவீதமாக அந்த எண் இருக்கும்? கொஸ்டினை பாருங்கள் தெளிவாக. ஒரு எண்ணின் 35% 175 எனில் 175இல் எத்தனை சதவீதம் அந்த எண்ணாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு அந்த எண் அப்படின்னா அந்த ஒரிஜினல் நம்பர் தேவை தானே. அப்போ நம்ம இதுக்கு முன்னாடி சால்வ் பண்ணியிருப்போம். எனக்கு ஒரிஜினல் என்னன்னா நம்ம 100 எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். கரெக்டாக? ஃபஸ்ட்டு அந்த நம்பரை கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஒரு எண்ணின் 35%ங்கிறது 175. அப்போ நான் 100 எவ்வளோன்னு பார்த்தா அந்த எண் என்னன்னு கிடச்சிடும். கரெக்டாக? 35 வச்சு அடிப்போம், 500ன்னு கிடச்சிடும். அப்போ எனக்கு அந்த எண் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ ஒரு எண்ணின் 35% 175 எண்ணில் அந்த எண் என்ன அப்படின்னா எனக்கு ஆன்சர் முடிஞ்சு போச்சு. ஆனால் எனக்கு கொஸ்டின் அது கிடையாது. ஒரு எண்ணின் 35% 175 எண்ணில் 175இல் எத்தனை சதவீதமாக அந்த எண் இருக்கும்? அப்போ 175இல் அந்த இல்லை ரவுண்ட் பண்ணிடணும். அப்போ அந்த 175இல் எவ்வளோ பர்சன்டேஜாக இந்த 500 இருக்குன்னு கேட்டிருக்கான். அப்போ இல்லுக்கு முன்னாடி உள்ளதான கம்பேரிசன். அப்போ நான் 175 கீழே எழுதுவேன், 500 மேலே எழுதுவேன், இன்ட்டு 100 அப்படின்னு போட்டுருவேன். கரெக்டாக? இங்கிலீஷ் கொஸ்டினையும் பாருங்களேன் என்ன சொல்லியிருக்காங்க? 35% ஆஃப் ஏ நம்பர் இஸ் 175. அப்போ நான் 100 எவ்வளோன்னு பார்த்தா அந்த நம்பர் கிடச்சிரும். ஆனால் கொஸ்டின் அது கிடையாது. என்ன சொல்லியிருக்காங்க? வாட் பர்சன்ட் ஆஃப். அந்த வாட் பர்சன்ட் ஆஃப் அப்படியே ரவுண்ட் பண்ணுங்கள். வாட் பர்சன்ட் ஆஃப்னாலே இதுதான் ஃபார்முலா, ஃபிக்ஸ் பண்ணிடணும். கொஸ்டின் பை கம்பேரிசன் இன்ட்டு 100. அப்போ வாட் பர்சன்ட் ஆஃப் 175ன்னு சொல்லிட்டாங்களா. அப்போ ஆஃபுக்கு பின்னாடி உள்ளது கம்பேரிசன். இஸ் தேட் நம்பர். அப்போ வாட் பர்சன்ட் ஆஃப் 175 இஸ் தேட் நம்பர். அப்போ 175 கீழே 500 மேலே இன்ட்டு 100. இதை நம்ம அப்ராக்சிமேட்டாக சால்வ் பண்ணோம் அப்படின்னா பாயிண்டில் வரும். நீங்கள் 285ன்னு ஆப்ஷனில் இருக்கும், அதை போட்டுருங்க. கரெக்டாக சால்வ் பண்ணோன்னா 285.71 சம்திங் வரும். சரியா? நம்ம 285 அப்படின்னு போட்டுடலாம், ஆப்ஷனில் இருக்கும். சரிங்களா? அப்போ இந்த கொஸ்டின் பை கம்பேரிசன் இன்ட்டு 100ன்ற கான்செப்ட் புரிஞ்சுதா தெளிவா? அடுத்த கான்செப்ட் பார்ப்போம். இப்போ ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம், பர்சன்டேஜ் அப்படின்னாலே டோட்டல் அப்படிங்கிறது எப்பயுமே 100. டோட்டல் இல்லை ஒரிஜினல் இல்லைன்னா மேக்ஸிமம் சொல்லியிருப்பான்.
அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆனால் ஆட் பண்ணுவோம் 100 கூட, டிக்ரீஸ் ஆனால் 100லேருந்து மைனஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம பார்க்குறது இந்த டோட்டல் அப்படின்னாலே 100 அப்படிங்கிறத வச்சு பார்க்க போகிறோம். சரிங்களா? கணக்கு பார்த்துருவோமா? ஃபஸ்ட்டு சம் பாருங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு. ஒரு பழ வியாபாரியிடம் சில ஆப்பிள்கள் உள்ளன. அவர் 40% விற்றுவிட்டார். மீதி 420 உள்ளது. அப்போ கொஞ்சம் ஆப்பிள் இருந்திருக்கு, 40% விற்றுட்டாரு, மீதி ஒரு 420 இருக்குது. எனில் ஆரம்பத்தில் இருந்த ஆப்பிள்களின் எண்ணிக்கை. அப்போ ஸ்டார்டிங்கில் மொத்தமாக எவ்வளோ இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இங்கிலீஷ்லேயும் ஈஸியாக தான் இருக்கும். கரெக்டாக? சரி, இப்போ சம்ம சால்வ் பண்ணிடுவோமா? அப்போ ஒரு பழ வியாபாரிகிட்ட சில ஆப்பிள்கள் இருந்துச்சு, எவ்வளோ இருந்துச்சுன்னு தெரியாது. கரெக்டாக? அதில் 40% அவர் விற்றுட்டார். அப்போ 40% விற்றுட்டாருன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் விற்காமல் இருந்திருக்கும்? 60% விற்காமல் இருந்திருக்குமா? அப்போ அது கணக்கில் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நமக்கு பர்சன்டேஜ்னாலே டோட்டல் ஆட் பண்ணால் எவ்வளோ வரணும்? 100 அப்படின்றது வரணும்ல. அதனால் நமக்கு தெரிஞ்சது தான். சரிங்களா? அப்போ 40% விற்றுட்டாருன்னா 60% விற்காமல் வச்சுருப்பாங்க. அப்போ மீதி உள்ளது 420 தான். அதுதான் அந்த விற்காத ஆப்பிள். கரெக்டு தானே? அப்போ அந்த விற்காமல் உள்ளது தான் 420 ஆப்பிள். பர்சன்டேஜ் படி பாருங்கள், விற்காமல் இருக்கிறது எவ்வளோ? 60%. நம்பர் படி எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க? 420ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த 60% தான் எவ்வளவு? 420. அப்போ 60% தான் 420னா ஆரம்பத்தில் எத்தனை இருக்குன்னு கேட்டிருக்கான் ஒரிஜினலாக. அப்போ எவ்வளோ கண்டுபிடிக்க போகிறோம்? 100 எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். புரிஞ்சுதா? ரொம்ப ஈஸி. 40% விற்றுட்டாருன்னா 60% விற்காமல் இருக்கும். அதை நமக்கு நம்பரில் கொடுத்துட்டாங்க 420. அப்போ இந்த 60 தான் 420னா 100 எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். சால்வ் பண்ணிங்கன்னா நமக்கு ஆன்சர் எவ்வளோ வரும்? 700 அப்படின்னு வந்துடும். கேன்சல் பண்ணுறதுலாம் உங்களுக்கு தெரியணும். சரியா? ஈஸியான நம்பர்ஸ் தான் இது எல்லாமே. அடுத்த சம் பார்ப்போமா? பாருங்கள், இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா பர்சன்டேஜ் எல்லாமே ஒரு பக்கமாக இருக்கணும். சரிங்களா? 60%, இது 100%. இதை மாற்றி எழுதிடக்கூடாது மேலே நம்பர்ஸ் எல்லாமே. இதில் அடுத்த சம் பார்ப்போம். அடுத்த கணக்கு பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க. ஒரு தேர்வில் 35% மாணவர்கள் தேர்ச்சி அடைகின்றனர். 35% பாஸ் ஆகிட்டாங்க. 455 பேர் வெற்றி பெறவில்லை. அப்போ 455 பேர் ஃபெயில் ஆகிட்டாங்க. எனில் வந்த மாணவர்கள் எத்தனை? தேர்வுக்கு வந்த மாணவர்கள். அப்போ தேர்வுக்கு வந்த மாணவர்கள்னால் யார்? மொத்தமாக எவ்வளோ பேர் எக்ஸாம் எழுதியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. கரெக்டாக? அப்போ அதுவும் இதே கதை தான். அப்போ எனக்கு மொத்தமாக கவனிங்க, மொத்தமாக எவ்வளோ பேர் எக்ஸாம் எழுதியிருக்காங்க அப்படின்னு தெரியாது. அந்த எக்ஸாம் எழுதுனதில் ஒரு 35% பாஸ். அப்போ 35% பாஸ்னால் எவ்வளோ பர்சன்டேஜ் ஃபெயிலு சொல்லிடலாமா? 65% ஃபெயில் ஆகிருப்பாங்க. ஏன் 65 போடுறோம்? நமக்கு பர்சன்டேஜ்னாலே டோட்டல் எவ்வளோ வரணும்? 100 வரணும். கரெக்டாக? அப்போ 35% பாஸ்னா 65% ஃபெயில் ஆகிருப்பாங்க. அதை நமக்கு நம்பரில் கொடுத்துருக்கான். ஒரு 455 பேர் தேர்ச்சி பெறவில்லை, ஃபெயிலு அப்படின்னு. கரெக்டாக? அப்போ எனக்கு பர்சன்டேஜ் படி ஃபெயில் எவ்வளோ? 65. நம்பர் படி ஃபெயில் எவ்வளவு? 455. அப்போ இந்த 65 தான் 455. அப்போ மொத்தமாக எவ்வளோ பேர் எக்ஸாம் எழுதியிருப்பாங்கன்னா என்ன கண்டுபிடிச்சிடலாம்? 100 எவ்வளோன்னு பார்த்துடலாமா? புரிஞ்சுதா? எவ்வளோ தான் சம். இப்போ இதை மட்டும் நான் கேன்சல் பண்ணுறேன். 5th டேபிள் அடித்தா இங்கே 13, இங்கே அடித்தா 91. 13 ப்ரைம் நம்பர் அப்படியே அடித்தோன்னா 7 தடவை. அப்போ 100 × 7 எவ்வளோ வந்துடும்? 700ன்னு வந்துடும். பாருங்க, பாக்ஸ் மெத்தட் சால்வ் பண்ண தெரியலாட்டி பர்சன்டேஜ் பாக்ஸ் மெத்தட் வீடியோ பார்த்துட்டு தான் செய்யணும். சரிங்களா? அப்படியே இருக்கிறத எழுதிடாதீங்க, இது கேன்சல் பண்ண தெரியணும். சரி, அடுத்த சம் சால்வ் பண்ணிடுவோமா? ஒரு மாணவர் மொத்த மதிப்பெண்ணில் 33% பெற்றால் தேர்ச்சி பெறலாம். அப்போ மொத்த மார்க்கில் 33% எடுத்தால் பாஸ். அவர் 125 மதிப்பெண்கள் பெற்று 40 மதிப்பெண் குறைவால் தோல்வியுறுகிறார். அப்போ அவன் வாங்கின மார்க்கு 125, ஒரு 40 மார்க்கில் ஃபெயில் ஆகிட்டான். சரியா? சரி, என்ன கேட்டிருக்காங்க? அதிகபட்ச மதிப்பெண். அதிகபட்சம் அப்படின்னாலே என்னது பாருங்கள், அதுதான் 100 தான். டோட்டல் ஒரிஜினல் மேக்ஸிமம்னாலே 100 தான் கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? சரி, இப்போ கணக்கு சால்வ் பண்ணிடலாம். அப்போ பாருங்கள், அவன் எக்ஸாமில் பாஸ் பண்ணணும் அப்படின்னா பர்சன்டேஜ் படி எவ்வளோ எடுக்கணுமா? 33% எடுத்தால் பாஸ். கரெக்டாக? பர்சன்டேஜ் படி 33% எடுத்தால் பாஸ். அப்போ அவன் வாங்கினது வெறும் 125 மார்க்கு தான் வாங்கியிருக்கான்.
ஒரு 40 மார்க்கில் ஃபெயில் ஆகிட்டான் அப்படின்ட்டாங்க. சப்போஸ் அந்த 40 மார்க்கு கூட எடுத்திருந்தா என்ன பண்ணியிருப்பான்? பாஸ் ஆகிருப்பானா? அப்போ அவன் வாங்கின மார்க்கோட அந்த 40 அதிகமாக எடுத்திருந்தா பாஸ் ஆகிருப்பான். அப்போ பாஸ் மார்க் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா? 165 எடுத்திருந்தா பாஸ். கரெக்டு தானே? சரி, அப்போ பர்சன்டேஜ் படி எவ்வளோ எடுக்கணும் பாஸ் பண்ண? 33%. மார்க் படி எவ்வளோ எடுக்கணும்? 165 மார்க் எடுக்கணும். அப்போ இந்த 33% தான் எவ்வளவு? 165. அப்போ அதிகபட்சம் அப்படின்னா 100 எவ்வளோன்னு பாருங்கள். 33 அப்படியே அடிப்போம். 11th டேபிள் அடிக்கலாம். கரெக்டாக 3 தடவை வரும். இங்கே 15 திரும்ப அடித்தோன்னா 5. 100 × 5 எவ்வளோ மார்க்? மேக்ஸிமம் 500 மார்க் அப்படின்னு வந்துடும். புரிஞ்சுதா? இப்போ சால்வ் பண்ண ஒரு 3 சம்முமே 100 எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். பர்சன்டேஜை பேஸ் பண்ணி. எனக்கு பர்சன்டேஜ் 2 நம்பரை ஆட் பண்ணால் எவ்வளோ வரணும்? 100 வரணும். அதுதான் நம்ம பிரித்து சால்வ் பண்ணியிருக்கோம். புரிஞ்சுதா? இப்போ அடுத்த கான்செப்ட் போவோம். அந்த பர்சன்டேஜ் அப்படிங்கிறதுல எலெக்ஷன் கணக்கு கொஞ்சம் முக்கியமாக கேட்பாங்க. இப்போ அதில் நம்ம டைரெக்டாக சம்மு சால்வ் பண்ணிடலாம். கணக்கு பாருங்களேன், என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு தேர்தலில் 2 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். அதில் 68 ஓட்டு செல்லாதவை. அப்போ அந்த செல்லாதவை அப்படிங்கிற ஒரு வேர்டு இருக்குது. வெற்றி பெற்றவர் 52% ஓட்டுகளை பெற்று 98 ஓட்டுகளில் வெற்றி பெறுகிறார் எனில் மொத்தமாக பதிவாகிய ஓட்டு எவ்வளவு? மொத்தமாக பதிவாகிய ஓட்டு. கரெக்டாக? சரி, இங்கிலீஷில் அதானே இருக்குது. எலெக்ஷன் இன்வால்விங் 2 candidates, 68 votes were declared invalid. The winning candidate secures 52% and wins by 98 votes. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் போல்டு, அது முக்கியம். என்ன போல்டு? தமிழில் பதிவான ஓட்டுகள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. கரெக்டாக? அந்த வேர்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்டர்லைன் பண்ணிடுங்க. இப்போ கணக்கு நம்ம சால்வ் பண்ணிடலாமா? அப்போ ஒரு எலெக்ஷனில் 2 பேர் இருக்காங்க. அவனிங்க ஏபி அப்படின்னு நம்ம வச்சுக்குவோம். ஒரு எலெக்ஷனில் 2 பேர் இருக்காங்க. அப்போ கண்டிப்பாக இதில் யாராவது ஒருத்தர் வின் பண்ணணும், ஒருத்தர் தோற்று போயிருப்பாங்க. அப்போ ஒருத்தருக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டு வருதுன்னா 52% ஓட்டு அப்படின்ட்டான். இவர் தான் வின் பண்ணாருன்னு சொல்லிட்டாங்க. கரெக்டாக? அப்போ எனக்கு இவர் 52% வாங்கிட்டாருன்னா இவர் எவ்வளோ வாங்கியிருப்பார்? கரெக்ட், 48% வாங்கியிருப்பார். ஏன் 48 போட்டோம்? எனக்கு பர்சன்டேஜ்னால் 2 ஆட் பண்ணால் எவ்வளோ வரணும்? 100% வரணும்ல. அதனால தான் இங்கே 48 போட்டாச்சு. அப்போ வெற்றி பெற்றவர் 52% ஓட்டு வாங்கியாச்சு. 98 ஓட்டுகளில் வெற்றி பெறுகிறார். இங்கிலீஷில் பை 98 ஓட்ஸ்னு இருக்கா? அப்போ அந்த 98ஓட மீனிங் என்ன? இவரை விட இவர் அதிகமாக எடுத்த ஓட்டு தான் 98. கரெக்டாக? 98 ஓட்டுகளில். அப்போ இவரை விட இவர் அதிகமாக எடுத்த ஓட்டு தான் 98. சரியா? அப்போ நம்ம இதுக்கு முன்னாடி அந்த செல்லாத ஓட்டு அப்படின்றது கரெக்டாக ஒரு 68 ஓட்டு செல்லலை அப்படின்ட்டாங்க. அப்போ அது செல்லலை அப்படிங்கிறத எப்போ கண்டுபிடிச்சிருப்பாங்க? அந்த 68 பேருமே ஓட்டு போட்டிருப்பாங்க. போட்டதுக்கப்புறம் எண்ணும்போது தான் செல்லாமல் போயிடுச்சு. அப்போ நம்ம கணக்கில் தெளிவாக பார்க்கணும். மொத்தம் பதிவான ஓட்டுகள்னு கேட்டிருக்காங்க. அப்போ நான் கடைசியில் அந்த 68 ஏதாவது பண்ணணும். கரெக்டாக விட்டுறக்கூடாது. அதை நம்ம பார்ப்போம். சரியா? அப்போ இவங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்களா? இவன் 52%, இவன் 48% அப்படின்லாம் சொல்லியிருக்காங்களா? அப்போ இது எல்லாமே பார்த்திங்கன்னா வேலிட் ஓட்டை தான் பிரிச்சுருப்பான். செல்கிற ஓட்டை தான் நம்ம ஆளுக்கு பிரித்து கொடுத்துருப்பாங்க. செல்லாத ஒதுக்கி வச்சுருவாங்க. அப்போ எனக்கு வேலிட் ஓட்டில் இவன் 52, இவன் 48. வேலிட் ஓட்டு, செல்லக்கூடிய ஓட்டுகள். சரியா? அப்போ ரொம்ப முக்கியமான வார்த்தை. வேலிட் ஓட்டை தான் பிரிச்சுருக்கான். இதை தான் ஃபஸ்ட்டு செய்ய போகிறோம். சரிங்களா? அப்போ இவன் 52, இவன் 48. அப்போ ஓட்டுப்படி இவனை விட இவன் 98 ஓட்டு அதிகம்ட்டான். பர்சன்டேஜ் படி பாருங்கள், இவனை விட அவன் எவ்வளோ அதிகம்? 4% அதிகமாக. அப்போ பர்சன்டேஜ் படி இவனை விட இவன் 4% அதிகம். ஓட்டுப்படி இவனை விட இவன் 98 ஓட்டு அதிகம். அப்போ இந்த 4% தான் 98. அப்போ நான் 100 எவ்வளோ அப்படின்னு பார்த்தா எனக்கு யார் கிடைப்பாங்கன்னா மொத்தம் வேலிட் ஓட்டு தான் கிடைக்கும். கரெக்டு தானுங்க? அப்போ 4% தான் 98னா 100 எவ்வளோன்னு பார்த்தா இந்த வேலிட் ஓட்டு இவங்களுக்குள்ளே பிரிச்சுக்கிட்டு அந்த மொத்த ஓட்டு தான் கிடைக்கும். இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா 2450 கிடைக்கும். இப்போ நம்ம ஆப்ஷனில் பார்த்தோன்னா 2450 வச்சுருப்பாங்க. டிக் பண்ணிடக்கூடாது. ஏன்னா 68ன்னு ஒரு நம்பர் இருக்குல்ல. அப்போ அதை என்ன செய்யணும்னு தெரியணும். அந்த 2450 ஓட்டுங்கிறது இவங்களுக்குள்ளே மொத்தமாக போனது வேலிட் ஓட்டு தான். கரெக்டாக?
நம்ம கணக்கில் வேலிட் ஓட்டு எவ்வளோன்னு இதோட விட்டுருக்கலாம். ஆனால் மொத்தம் பதிவானது எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த 68 ஓட்டும் பதிவான ஓட்டு தானே, ஆனால் செல்லலைன்னு ஒதுக்கி வச்சுட்டாங்க. அப்போ நான் இந்த 68 என்ன பண்ணுவேன், ஆட் பண்ணுவேன். ஆட் பண்ணால் எனக்கு ஆன்சர் 2518 வரும். ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா, மைனஸ் பண்ணி விட்டுறக்கூடாது. சரிங்களா? அப்போ இதெல்லாம் சால்வ் பண்ணால் வேலிட் ஓட்டு ப்ளஸ் செல்லாத ஓட்டு ரெண்டையும் கூட்டினாக்கா எனக்கு பதிவான ஓட்டு கிடச்சிரும். அப்போ மொத்தம் பதிவான ஓட்டுன்னு ஆன்சர் எவ்வளவு, 2518ன்னு போட்டுரும். புரிஞ்சுதா? எலெக்ஷன் கணக்கு கொஞ்சம் முக்கியமான கான்செப்ட்டு. அதில் அடுத்த வருஷம் பார்ப்போமா. கிராம பஞ்சாயத்து உறுப்பினர் தேர்தலில் தாமரை பாண்டியன் ஆகிய இருவர் போட்டியிட்டனர். அப்போ பாண்டியன் தாமரை 2 பேரும் எலெக்ஷனில் நின்றுருக்காங்க. மொத்த வாக்குகளில் 44%, அதாவது 11,484 வாக்குகள் பாண்டியனுக்கு கிடைத்தது. தாமரைக்கும் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, 36% வாக்குகள் கிடைத்தது அப்படின்னு. சரி, அப்போ கொடுத்துட்டு 2 கொஸ்டின், பதிவான மொத்த வாக்குகள் கேட்டிருக்காங்க, போட்டியிட்ட இருவருக்கும் வாக்கு அளிக்காதவர்கள் அப்படின்னு ஒன்று கேட்டிருக்காங்க. கரெக்டாக? சரி, சால்வ் பண்ணிடலாம். அப்போ பாண்டியன் தாமரை பாருங்கள். அப்போ பாண்டியன் தாமரை அப்படின்னு 2 பேர் இருக்காங்க. பாண்டியன் அப்படிங்கிறவருக்கு 44% போயிடுச்சு. தாமரைக்கும் ஒரு நம்பர் கொடுத்தாச்சு 36. சப்போஸ் எனக்கு இந்த கணக்கில் தாமரைக்கு நம்பர் கொடுக்கலன்னு வைங்களேன், இவன் 44 இவன் நான் 56ன்னு எடுத்துருவேன். ஏன்னா டோட்டல் 100ன்னு போட்டிருப்போம்ல. அப்போ எனக்கு இவனுக்கும் ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க. சரி இருக்கட்டும். அப்போ பாண்டியன் 44% வாக்குகள் பெற்று, அதாவது அப்படின்னு சொல்லிட்டாங்களா, ஒரு நம்பர் இருக்குது. என்னது, 11,484 ஓட்டுகள் அப்படின்னு இருக்கா. அப்போ பர்சன்டேஜ் படி பாண்டியனோடது 44%. நம்பர் படி அதையும் கொடுத்துட்டாங்க, 11,484 ஓட்டு அப்படின்ட்டாங்க. கரெக்டாக? சரி, இப்போ கொஸ்டினில் 2 கேட்டிருக்காங்க. என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, பதிவான மொத்த வாக்குகள், அதுக்கப்புறம் ஓட்டே போடாதவங்க எத்தனைன்னு கேட்டிருக்கா. அப்போ பதிவான மொத்த வாக்குகள் அப்படின்னா பாருங்களேன், இவனுக்கு 44%, இவனுக்கு 36%. அப்போ எனக்கு மொத்தமாகவே எவ்வளோ தான் பதிவாகிருக்கு, 80% தான் பதிவாகிருக்கு. அப்போ ஒரு 20% ஓட்டு போடலை. அப்போ எனக்கு இந்த கொஸ்டினும் கேட்டிருக்காங்க, இந்த கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. அப்போ 2 கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணணும். அப்போ இந்த 44 தான் 11,484ன்னு தெரிஞ்சு போச்சா. இப்போ 44 தான் 11,484னா நான் 80 எவ்வளோ அப்படின்னு பார்த்தா மொத்தம் பதிவான ஓட்டு கிடைச்சிரும் 20,880ன்னு கிடைக்கும். சரிங்களா? 44 தான் 11,484னா 80 எவ்வளோன்னு பார்த்தா பதிவான ஓட்டு கிடைச்சிரும். அப்போ இது முதல் கொஸ்டினா. 2வது கொஸ்டின், 2 பேருக்குமே ஓட்டு போடாதவங்க எவ்வளோன்னு கேட்டிருக்காங்களா, அது எவ்வளோ பர்சன்டேஜ், அது ஒரு 20% இருக்குல்ல. அப்போ திரும்ப அதை சால்வ் பண்ணுவோம். திரும்ப இதே எடுத்துக்கோமே, 44 தான் 11,484னா 20%, அந்த 20 எவ்வளோ அப்படின்னு பார்ப்போம். புரிஞ்சுதா? இதை சால்வ் பண்ணால் 5,220 அப்படின்னு கிடச்சிரும். புரிஞ்சுதா? அதில் 2 கொஸ்டின் இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த 2 பேருக்குமே நம்பரை கொடுத்துட்டாங்க. அப்போ ரொம்ப கவனமாக செய்யணும். நம்ம 44னா இவன் டேரெக்டாக 56ன்னு எடுத்துடாதீங்க. நம்பரை கொடுத்துட்டாங்கன்னா கொஞ்சம் பேர் ஓட்டு போடாமல் இருக்கான்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ நான் இதை ஆட் பண்ணும்போது 80% தான் வருது. அப்போ 80% பேர் தான் ஓட்டே போட்டிருக்காங்க, ஒரு 20% ஓட்டு போடாமையே விட்டுட்டாங்க. அப்போ நம்ம 80 எவ்வளோன்னு போட்டால் பதிவான ஓட்டு கிடச்சிரும். 20 எவ்வளோ அப்படின்னு பார்த்தா ஓட்டு போடாதவங்க எவ்வளோ பேருன்னு கிடச்சிரும். இப்போ எலெக்ஷன் கான்செப்ட் அது புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ அடுத்த கான்செப்ட் போகலாம். பர்சன்டேஜில் அடுத்த கான்செப்ட் பார்க்க போகிறோம். இன்கம் வச்சு சால்வ் பண்ணியிருப்பாங்கண்ணா. வருமானம் அப்படின்னு சொல்லுவோமா தமிழில், அப்போ இன்கம் வச்சு சொல்லியிருப்பாங்க. சம் என்ன அப்படின்னு பாருங்களேன். ஃபஸ்ட்டு சம், ரோஹித் தனது வருவாயில் 40% உணவிற்கும், வாடகைக்கு 20%, கேளிக்கைக்கு 10% மற்றும் போக்குவரத்துக்கு 10% செலவு செய்கிறார். அப்போ செலவு செய்கிறார் எல்லாமே பர்சன்டேஜில் இருக்குது. மாத இறுதியில் சேமிப்பு 1,500 ரூபா. அப்போ மீதி சேமிப்பை மட்டும் அமௌண்ட்டில் கொடுத்துட்டாங்க. கரெக்டாக? என்ன கேட்டிருக்காங்க எனில் மாத வருவாய் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்களா. சரி, மாத வருமானம் அப்படின்னா என்னது, மொத்த வருமானம். சால்வ் பண்ணிடுவோமா சம்ம? சரி, என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றதை எடுத்து எழுதிடுவோமோ. சாப்பாட்டுக்கு 40% செலவு பண்ணியாச்சு, 20% வாடகை,
ஒரு 10% என்டர்டெயின்மெண்ட் கேளிக்கை சொல்லியிருக்காங்களா, அடுத்து ஒரு 10% கன்வெயன்ஸ் பொழுதுபோக்காக செலவு பண்ணியாச்சு. கரெக்டாக? சாரி, போக்குவரத்து. என்ன இப்போ இது எல்லாமே செலவு எல்லாமே பர்சன்டேஜில் இருக்குது. அப்போ நமக்கு மொத்தம் அப்படின்னாலே டோட்டல் எவ்வளோ வைப்போம்? பர்சன்டேஜில் 100ன்னு வைப்போமா? அப்போ எனக்கு மொத்த வருமானம் தெரியாது, 100%, 100 அப்படின்னு இருக்கட்டும். அப்போ இதில் செலவானது எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னு வைங்களேன், எனக்கு மொத்தமாக எவ்வளோ செலவாயிருச்சு? 80% செலவாயிருச்சு. அப்போ எனக்கு கையில் சேவிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெறும் 20% தான் இருக்குது. கரெக்டாக? அப்போ சேவிங்ஸுங்கிறது 20%. ஏன் 20 போட்டோம்? எனக்கு ரெண்டையும் ஆட் பண்ணால் 100 வரணுமா? அப்போ 80% செலவாயிருச்சு. அப்போ மீதி 20% தான் என் கையில் இருக்கும். இதை தான் அவன் அமௌண்ட்டில் மீதி 1500 இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பான். கரெக்டாக? அப்போ எனக்கு பர்சன்டேஜ் படி சேவிங்ஸ் 20%, அமௌண்ட்டு படி சேவிங்ஸ் 1500. கரெக்ட். அந்த 20% தான் 1500. அப்போ எனக்கு மொத்த வருமானம்னா நான் எவ்வளோ பார்ப்பேன்? 100 எவ்வளோன்னு பார்த்துட்டு போயிடுவேன். அப்படியே அடித்தோன்னா அமௌண்ட் எவ்வளோ வந்துடும்? 7500 அவரோட சம்பளம். முடிஞ்சு போச்சா? அப்போ இன்கம்மை வச்சுட்டு செலவு எல்லாமே கொடுத்துட்டு மீதி எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லிடுவாங்க. இப்போ நம்ம பர்சன்டேஜ் படி ஈஸியாக சால்வ் பண்ணியாச்சு. சரிங்களா? அப்போ இந்த இன்கம் அப்படிங்கிறதுல பேசிக்கான சம் இது, ரொம்ப ரொம்ப பேசிக் டைரெக்டான கொஸ்டின். அழகாக 80% செலவா, கையில் 20% இருக்கும், அதுதான் 1500 சொல்லியிருப்பாள். அந்த 20 தான் 1500னா நம்ம 100 எவ்வளோன்னு பார்த்து மொத்த வருமானம் கண்டுபிடிச்சிருப்போம். அப்போ நமக்கு எல்லா கணக்குலேயும் மொத்த வருமானம் தான் கேட்பானா அப்படின்னா கிடையாது. இப்போ இதே மாதிரி கொடுத்துட்டு திடீர்னு பொழுதுபோக்கு எவ்வளோ செலவுன்றோம், என்டர்டெயின்மெண்ட். அப்போ எனக்கு என்டர்டெயின்மெண்ட்னா 10% தானே. அப்போ நான் 20 தான் 1500, வெறும் 10 மட்டும்தான் எவ்வளோன்னு பார்ப்பேன். புரிஞ்சுதா? திடீர்னு சாப்பாட்டுக்கு ஃபுட்டுக்கு எவ்வளோ செலவும்பா, அதே தான் 20 1500னா நான் 40% எவ்வளோன்னு பார்த்துருவேன். அப்போ எல்லா கணக்குலேயும் மொத்த வருமானம் கேட்பான்னு எதிர்பார்க்க வேண்டாம். இதில் யாராவது ஒருத்தரை கூட கேட்பாங்க. இப்போ நமக்கு பர்சன்டேஜ் தெரியும், டைரெக்டாக சால்வ் பண்ணிடணும். சரிங்களா? அப்போ பர்சன்டேஜ் இன்கம் அப்படிங்கிறதுல இது ரொம்ப பேசிக் தான். ஆனால் இந்த சம்மை நம்ம டைரெக்டாக பாக்ஸ் மெத்தடில் போட்டுட்டோம். இது மாடலில் எல்லா சம்மையுமே பாக்ஸ் மெத்தடில் போடுறத விட ஒரு ஈக்குவேஷனாக நம்ம எழுதலாம். சரிங்களா? ஈக்குவேஷனாக எழுத போகிறோம். இப்போ அது எப்படின்னு பாருங்களேன். அப்போ எனக்கு பர்சன்டேஜில் போடும்போது நான் மொத்த வருமானம் 100ன்னு எடுத்துகிட்டு 80 போக மீதி 20ன்னு செஞ்சுட்டேன். அப்போ நான் ஈக்குவேஷன் எழுதும்போது அவனோட மொத்த வருமானம் எக்ஸுன்னு எடுப்பேன். பாருங்கள், எக்ஸ் அப்படிங்கிறது டோட்டல் இன்கம், மொத்த வருமானம் எக்ஸு. அந்த எக்ஸ் வருமானத்தில் 80% செலவாயிருச்சு. அப்போ மீதி அதில் 20% கையில் இருக்குது, அதுதான் 1500. புரிஞ்சு போச்சா? ஈக்குவேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். மொத்த வருமானம் எக்ஸு, 80% செலவானது போக மீதியை தான் இங்கே எழுதணும். ரொம்ப முக்கியம், மீதி உள்ளதை இங்கே எழுதணும். அப்போ எக்ஸில் மீதி 20% தான் 1500. அப்போ நான் இதை சால்வ் பண்ணால் எனக்கு எக்ஸு கிடச்சிடும். எக்ஸுங்கிறது யார்? மொத்த வருமானம். சரியா? அப்போ மொத்த வருமானம் அப்படின்னு கேட்டால் இதுலேயும் போடலாம், ஈக்குவேஷன்லேயும் போடலாம். அப்போ இந்த கணக்கை பொறுத்தளவுக்கு நமக்கு பிரச்சனை கிடையாது. எல்லாம் வரிசையாக செலவை கொடுத்துட்டாங்க, டைரெக்டாக பாக்ஸ் மெத்தடில் போடுங்க, ஈஸியாக இருக்கும். இப்போ இதுக்கு அடுத்த கணக்கு சால்வ் பண்ணுவோம். அந்த இடத்துல எனக்கு என்ன பிரச்சனை வரும், நான் ஏன் ஈக்குவேஷன் போகிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். சரிங்களா? ஈக்குவேஷன் முக்கியம். எக்ஸுங்கிறது மொத்த வருமானம், அதில் 80% செலவாயிருச்சு, அது போக மீதி 20, நீ 80ன்னு எழுதிடக்கூடாது. சரிங்களா? அப்போ மொத்த வருமானத்தில் மீதி 20% தான் அந்த 1500. அப்போ இதை நான் சால்வ் பண்ணால் எனக்கு மொத்த வருமானம் 7500 அப்படின்னு கிடச்சிரும். சரிங்களா? இப்போ இந்த இன்கம்லேயே அடுத்த மாடல், அடுத்த கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்கள், என்ன சொல்லியிருக்காங்க. சமீர் தனது வருவாயில் 24% உணவிற்கும் 15% குழந்தைகளின் கல்விக்கும் செலவிடுகிறார். மீதமுள்ள வருவாயில், ரவுண்ட் பண்ணிடுங்க, மீதமுள்ள வருவாயில் 25% கேளிக்கைக்கும் 20% போக்குவரத்திற்கும் செலவழிக்கிறார். அப்போ அவரிடம் மீதி 10,736 உள்ளது எனில் மாத சம்பளம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இங்கிலீஷில் ஒரு வேர்டு உள்ளே இருக்கும் பாருங்கள், ஆஃப் த ரிமைனிங் சேலரின்னு இருக்கா, அப்படியே ரவுண்ட் பண்ணிடுங்க, ஆஃப் த ரிமைனிங் சேலரி. சரி, இப்போ இந்த சம் சால்வ் பண்ணிடுவோம். சரி, கவனிங்க, சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு எடுத்து எழுதிடுவோம். சமீர் அப்படிங்கிறவன் அவனோட வருமானத்தில் ஒரு 24% சாப்பாடு,
அப்புறம் ஒரு 15% கல்விக்காண்டி கொடுத்துட்றான் ஃபீஸ். இந்த இடத்துல ஒரு வேர்டு போட்டாச்சு, மீதமுள்ள வருவாயில். அதுக்கப்புறம் ஒரு 25% என்டர்டெயின்மெண்ட்டு, ஒரு 20% கன்வெயன்ஸ், போக்குவரத்து. கரெக்டாக எல்லாமே செலவு பண்ணியாச்சு. அதுபோக கையில் மீதி அமௌண்ட் எவ்வளோ இருக்கான், 10,736 ரூபா இருக்குன்ட்டாங்க. கரெக்டாக? சரி, கவனிங்களா, எனக்கு போன சமம் பொறுத்தளவுக்கு இந்த வார்த்தை இருக்காது, ஃபுல்லாக செலவுன்னு இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணியிருப்போம், இந்த வார்த்தை இல்லாட்டி எல்லாத்தையும் ஆட் பண்ணியிருப்போம்மா. கரெக்டாக? எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது சப்போஸ் ஒரு 90 வருதுன்னு வைங்களேன், ஆட் பண்ணல நான் சொல்கிறேன், 90% செலவுன்னு வைங்களேன், மீதி எவ்வளோ இருக்கும் கையில், 10% சேவிங்ஸா. அப்போ 10 தான் இந்த அமௌண்ட்னா 100 எவ்வளோன்னு பார்த்தா எனக்கு மொத்த வருமானம் கிடச்சிருக்கும். ஆனால் இந்த கணக்கை என்னால் டைரெக்டாக அப்படியே போட முடியாது. சரிங்களா? மீதமுள்ள வருவாய் அப்படின்ட்டான். அப்போ நான் இந்த கணக்கை எப்படி செய்யும் பாருங்கள். இங்கே ஒரு 24 + 15 எவ்வளோ வந்துருச்சு, 24 ஒரு 15. அப்போ 24% ஃபுட்டு, 15% எஜுகேஷன், அது பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் மீதமுள்ள அப்படின்ட்டாங்களா. அப்போ எனக்கு இது 24 15 கூட்டினா எவ்வளோ, 39. அப்போ 39 போக மீதி எவ்வளோ இருக்கும், 61 இருக்குமா. இந்த மீதமுள்ள வருவாயில் 25% என்டர்டெயின்மெண்ட். அப்போ நான் திரும்ப இந்த 61ல் 25% எவ்வளோன்னு பார்த்து இங்கே போடுவேன். அதுக்கப்புறம் திரும்ப இந்த 61ல் 20% எவ்வளோன்னு பார்த்து இங்கே போடணும். எல்லாம் பாயிண்டில் வந்துடும். அதுக்கப்புறம் நான் இதை ஆட் பண்ணி இப்படியே செஞ்சு பாக்ஸ் மெத்தடில் போடணும். அதனால் இந்த மீதமுள்ளங்கிற வார்த்தை வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம், பாயிண்டில் போயிடும், கணக்கு பெருசாகிடும். அப்போ ஈக்குவேஷன் எழுதுவோம். ஈக்குவேஷன் பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸி. ஈக்குவேஷனாலே அவனோட மொத்த வருமானம் என்ன, எக்ஸ்ன்னு வைக்க போகிறோம். அப்போ அந்த மொத்த வருமானம் எழுதியாச்சு. மீதமுள்ளன்ற வார்த்தைக்கு மேலே உள்ளதெல்லாம் கூட்டுங்களேன். 39% செலவு, 39% செலவு. அப்போ மீதி கையில் எவ்வளோ இருக்கும், மீதி 61. திரும்ப திரும்ப சொல்கிறேன், 39 தூக்கி அப்படியே எழுதக்கூடாது. 39 செலவு, அப்போ மீதி 100லேருந்து மீதி கழிச்சா 61. இதை தனியாக எழுதிடணும். அடுத்து மீதமுள்ளவுக்கு கீழே கூட்டுங்களேன். 25 ஒரு 20 எவ்வளோ, 45. அது செலவு, அதையும் தனியாக 100லேருந்து தான் கழிக்கணும். அப்போ 45 செலவுனா மீதி 55. ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? அப்போ இதை தனியாக 100லேருந்து கழிச்சாச்சு, இதை தனியாக 100லேருந்து கழிச்சாச்சு. 39 செலவுனா மீதி 61, 45 செலவுனா மீதி 55. அப்போ மொத்த வருமானத்தில் இந்த மீதி எல்லாம் தான் எவ்வளவு, 10,736. ரொம்ப முக்கியம். சரிங்களா? மீதமுள்ளங்கிற வார்த்தை வந்தால் இவ்வளோ செய்யணும் நம்ம. சரியா? இப்போ சால்வ் பண்ணால் எக்ஸ் டோட்டல் இன்கம் கிடச்சிருமா, ஈஸியாக சால்வ் பண்ணலாம். இந்த 61ங்கிறது ப்ரைம் நம்பர், வேறு வழியே கிடையாது. 61 வச்சு அப்படியே அடித்து தான் ஆகணும். அடித்தா ஒரு 176 தடவை வரும். திரும்ப இதை 11ல் அடிக்கலாம், 5 தடவை. இங்கே ஒரு 16ன்னு வரும். திரும்ப 5 இதை எடுத்துக்கலாம், அடிச்சுட்டு இது எல்லாத்தையும் அப்படியே கொண்டு போய் பெருக்கிட்டோம் அப்படின்னா எனக்கு அவனோட மொத்த வருமானம் ஒரு 3200 அப்படின்னு கிடச்சி. சாரி, 32,000 அப்படின்னு கிடச்சி. கரெக்டாக? 2 16 32, ஒரு 3 0 போட்டுடலாம். முடிஞ்சு போச்சா? அப்போ ஈக்குவேஷன் எழுத தெரியணும். மீதமுள்ளங்கிற வார்த்தை வந்தால் மேலே தனி கணக்கு, கீழே தனியாக கணக்கு, 2ஐயும் 100லேருந்து தான் கழிக்கணும். சரிங்களா? சப்போஸ் இந்த கணக்கு வேலை முடிஞ்சு ஆன்சர் 32,000 அப்படின்னு போட்டாச்சு. இதே கணக்கில் எனக்கு இந்த இடத்துலையும் ஒரு மீதமுள்ள வருது. சும்மா சொல்கிறேன், சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே ஒரு மீதமுள்ளங்கிறது வருது. அப்போ நான் ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் பண்ணணும் பாருங்களேன். அப்போ மொத்த வருமானம் எக்ஸா, எக்ஸுன்ட்டு இங்கே மீதமுள்ள இது ஒரு 39, மீதி 61/100. இங்கேன்னு ஒரு மீதமுள்ள, அப்போ இது 25, மீதி 75/100. அதுக்கப்புறம் இதுக்கு தனியாக வரும் எனக்கு 20, அப்போ மீதி 80/100. ஈக்குவல் டு தான் 10,736ன்னு போடுவேன். புரிஞ்சுங்களா? கணக்கு இது கேட்கல, சொல்கிறேன். சரியா? மீதமுள்ள இங்கே ஒரு தடவை, மீதமுள்ள இங்கே ஒரு தடவை வரும். இப்போ 3 பார்ட்டாக தனித்தனியாக 100லேருந்து கழித்து தான் எழுதணும். புரிஞ்சுதுங்களா? ஏன்னா இதை நம்ம டேரெக்டாக செஞ்சோன்னா பாக்ஸில் போகும்போது பாயிண்ட்லாம் வரும். அவ்வளோ ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ஈக்குவேஷன் எழுதுங்க, ஈஸியாக கேன்சல் ஆயிடும். புரிஞ்சுதா? இப்போ இந்த கணக்கை பொறுத்தளவுக்கு இது கேட்கலை, இது கிடையாது. அப்போ இது மட்டும்தான். அப்போ இது மீதமுள்ளன்னு இங்கே மட்டும்தான் இருந்துச்சு. இதை தனியாக செஞ்சாச்சு, இது தனியாக செஞ்சு ஈக்குவேஷன் எழுதி ஆன்சர் சால்வ் பண்ணிட்டோம்.
இதுலேயே அடுத்த கணக்கு இதே மாடல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக உள்ள சால்வ் பண்ணுவோமா, இன்கம்மை வச்சு. சரிங்களா? குணால் ஸ்பெண்ட் ₹35,000 இன் பையிங் ரா மெட்டீரியல்ஸ். அப்போ மூலப்பொருள்கள் வாங்குகிறான், 35,000 செலவு. இயந்திரத்துக்கு ஒரு 40,000, மெஷினரி வாங்குறதுக்கு ஒரு 40,000 செலவு பண்ணியாச்சு. கரெக்டா? சரி, என்ன கொடுத்துருக்காங்க? மீதி 20% உள்ளது எனில் மொத்த தொகை என்ன? சரி, கவனிங்க, சால்வ் பண்ணிடுவோம். இப்போ இதுக்கு முன்னாடி உள்ள கணக்கு எல்லாமே செலவானதை பர்சன்டேஜில் கொடுத்துட்டு மீதி உள்ளது அமௌண்ட்டில் இருந்துச்சு. இப்போ எனக்கு இங்கே என்ன பண்ணிட்டான்னா செலவு எல்லாமே அமௌண்ட்டில் கொடுத்தாச்சு. என்னென்ன செலவா? ரா மெட்டீரியல் வாங்குறதுக்கு ஒரு 35,000 செலவு, மெஷின் வாங்க ஒரு 40,000 செலவு. இப்போது கையில் மீதி 20% இருக்குன்ட்டாங்க. அப்போ நான் அந்த செலவை ஆட் பண்ணேன்னு வைங்களேன், எவ்வளோ வந்துடும்? 75,000 செலவாயிடுச்சா? அப்போ மீதி 20% கையில் இருக்குன்ட்டாங்களா? அப்போ எனக்கு கையில் 20% மீதி இருக்குன்னா நான் எவ்வளோ % செலவு பண்ணியிருப்பேன்? கரெக்ட், எவ்வளோ? 80% செலவு பண்ணியிருப்பேன். ஏன்னா எனக்கு டோட்டல் எவ்வளோ வரணும்? 100 வரணும். அப்போ இந்த 80% தான் எனக்கு செலவு. எவ்வளவு? 75,000. அந்த 80% தான் 75,000 அப்படின்னா மொத்த வருமானம்னாலே கண்ணை மூடிட்டு என்ன பண்ணிடணும்? 100 எவ்வளோன்னு பார்த்தோம். பாருங்க, போன கணக்கில் செலவுலாம் பர்சன்டேஜில் இருந்தது, மீதி அமௌண்ட்டில் இருக்குது. இங்கே செலவு அமௌண்ட்டில் இருக்குது, மீதி பர்சன்டேஜில் இருக்குது. எல்லாம் ஒரே கதை தான். சரிங்களா? கான்செப்டை மாற்றிடவே கூடாது. இதை அப்படியே அடித்து சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் 93,750ன்னு வரும். கவனமாக அடிக்கணும், கேன்சல் பண்ண தெரியலாட்டி பழைய வீடியோவை பார்க்கணும். சரிங்களா? அப்போ ஆன்சர் இதுக்கு எவ்வளோ? 93,750 அவருடைய மொத்த வருமானம். இப்போ இந்த இன்கம் அப்படிங்கிறத நான் ஒரே ஒரு சம் மட்டும் பார்த்துருவோம். அடுத்த கணக்கு பாருங்கள், என்ன சொல்லியிருக்காங்க? ஒருவர் தன் வருமானத்தில் 40% உணவுக்காகவும் 15% உடைக்காகவும் 20% வீட்டு வாடகைக்காகவும் செலவிடுகிறார், மீதியை சேமிக்கிறார். அப்போ மீதி அமௌண்ட் கொடுக்கல, ஆனால் அவர் வருமானம் 34,400 கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு அவர் எவ்வளோ சேமிக்கிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, கவனிங்களா? இப்போ அந்த கணக்கில் அவர் வருமானத்தை கொடுத்துட்டாங்க 34,400. இப்போ இதுக்கு முன்னாடி உள்ள கணக்கில் மொத்த வருமானம் தான் நம்ம கண்டுபிடிச்சிக்கிட்டு இருந்தோம். இப்போ எல்லா கணக்குலையும் அது மாதிரியே கேட்பான் அப்படின்னு சொல்லக்கூடாது. கணக்கு தெளிவாக படித்தார். இப்போ அவரோட மொத்த வருமானம் 34,400 சம்பாதிக்கிறார். செலவெல்லாம் எடுத்து எழுதிடுவோமா? என்ன கொடுத்துருக்காங்க? 40% உணவுக்கு, 15% துணி வாங்கிடுறாரு, அப்புறம் ஒரு 20% ரெண்ட்டு, எல்லாமே செலவானது. கரெக்டாக? ஆனால் செலவெல்லாம் ஆட் பண்ணேன்னு வைங்களேன், 40, 60, 75% எனக்கு செலவு. அப்போ எனக்கு 75% செலவுனா சேமிப்பு எவ்வளோ இருக்கும்? 25% இருக்கும். கரெக்டாக? ஏன்னா எனக்கு டோட்டல் எவ்வளோ வரணும்? 100 வரணும்ல, அவ்வளோதான். அப்போ 75% செலவாயிடுச்சுன்னா மொத்த வருமானத்தில் 25% சேவிங்ஸ். அப்போ எனக்கு பிரச்சனையே கிடையாது. மொத்த வருமானம் தெரியும், அதில் 25% எவ்வளோன்னு பார்த்தா சேமிப்பு கண்டுபிடிச்சிடலாமா? அவ்வளோதாங்க. அப்போ மொத்த வருமானம் 34,400, அதில் 25% 600 அப்படின்னு கிடைக்கும். புரிஞ்சுதா? அப்போ இன்கம் அப்படிங்கிற மாடல் ஓரளவுக்கு நம்ம எல்லா டைப்பும் சொல்லிட்டோம். அப்போ அந்த பர்சன்டேஜில் அடுத்த கான்செப்ட் சால்வ் பண்ணணும். சரியா? சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.